இதில் நிறைய வந்து கிளிஷேவான காட்சிகளாக வந்து போட்டு நம்மளை கொலையாக கொண்டு விட்டு தான் நிச்சயம். ஏஆர் முருகதாஸுக்கு இது எந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்கும்னு தெரியல. ஏஆர் முருகதாஸ் என்ன நம்பிக்கையில் எடுத்தாருங்கிறதும் தெரியல. ஆர்ம் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு நல்ல லைனை வச்சுட்டு இந்த ஆர்ம் சப்ளையை பற்றி இவர் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேட்ரை வந்து சுருக்கி இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கதையை போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு சாதாரண ஹீரோ வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திணிக்க வேண்டாமே. இதெல்லாம் வந்து பழங்காலத்திலே முடிஞ்சு போன கதையாச்சு. பில்லா படத்துலேயே அதை தானே பண்ணாங்க. பில்லா மாதிரி ஒரு ஆளை உள்ளே கொண்டு போய் கேங்குள்ள சுத்த விட்டு அதானே நிறைய படத்தில் வச்சு காலங்காலமாக வழக்கொழிஞ்சு போன விஷயத்த திரும்ப எதுக்கு பாஸுக்கு புகுத்துறீங்க? அதனால் எனக்கு தெரிஞ்சு ஏஆர் முருகதாஸ் இந்த படம் வந்து பெருசாக ஹிட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். நிறைய பேர் சொல்லலாம், உனக்கு படம் எடுக்க தெரியுமா, இது பண்ண தெரியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்லாம் கேட்கலாம். காசு கொடுத்தா நாங்களும் படம் எடுப்போம், காசு இல்லை நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் தான் நாங்களும் உட்காந்துருக்கோம். அதனால் வந்து படம் எடுக்கிறது இல்லை, படம் பார்க்குற நாம ரிவ்யூ சொல்கிறோம், படம் நல்லா இருக்கு நல்லது, அதுக்கப்புறம் அது உங்கள் விருப்பம் தான். மொத்தத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் மெதராசி இந்த டைட்டில் இது எதுக்கு வச்சாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் யாராவது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தில் மெதராசிங்கிற ஒரு வார்த்தை கூட வரல. அட்லீஸ்ட் வந்து இந்த துப்பாக்கி படத்தில் துப்பாக்கிங்கிற வார்த்தையாவது வரும், கத்தி படத்தில் கத்திங்கிற வார்த்தையாவது வரும், சர்க்கார் படத்தில் சர்க்காருங்கிற ஒரு வார்த்தையாவது வரும். எதுக்கு இந்த தர்பார்னு பேர் வச்சாயின்னு தெரியல. இதில் வந்து எதுக்கு வந்து இந்த மதராசிங்கிற பேர் வச்சாயின்னு தெரியல. மெதராசி இந்த பேரை எதுக்கு வச்சாங்கன்றது கடைசி வரைக்கும் வரவும் இல்லை, அது தெரியவும் இல்லை. இந்த டைட்டில் ஏன் சூஸ் பண்ணாங்க, யார் சூஸ் பண்ணாங்கிறதும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் மதராசி படம் கூலி அளவுக்கு ஒரு குப்பை படம் இல்லை அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். மற்றபடி மதராசி ஒரு ஆவரேஜ் படம் தான்.